ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 9 பேர் மரணத்துக்கு பிறகும் அந்த 9 பேர் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது இந்நாள் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு மர்மமாவே இருக்கு. அவங்க எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நிறைய பேர் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியும் முடியாம போச்சு. இந்த சம்பவம் யுரல் மலைத்தொடர்ல நடந்துச்சு. இதுக்கு இப்ப அவங்க வச்சிருக்க பேரு டயாட்லோ பாஸ் சம்பவம் அப்படிங்கிறது அதுக்கான பேர். அந்த இடத்துல அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா நம்ம ஆராய போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. நான் உங்கள் சுபின். எப்பவும் சொல்ற மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ எதை பத்தி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. 1959 ஆண்டு ரஷ்யாவின் கடுமையான குளிரும் உயிரை பறிக்கும் பனிப்புயல்களும் சூழ்ந்த யுரை மலைத்தொடர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஒரு சாதாரண விபத்தில்லை, அது ஒரு மர்மம். இன்று வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு கேள்வி அந்த சம்பவத்துல இருக்குது. அந்த சம்பவத்தோட பேரு தான் டயாட்லோ பாஸ் சம்பவம் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுது. இந்த கதையோட மையத்துல இருந்தவர் இகார்ட் டயாட்லோ, ஒரு அனுபவம் வாய்ந்த மலை ஏறுபவர். அவருடன் சேர்ந்து மொத்தம் 9 பேர் ஒரு சவாலான பயணத்திற்கு தயாரானாங்க. அவங்க எல்லாரும் திறமையானவங்க. குளிர், பனி, மலைப்பகுதி இதெல்லாம் அவங்களுக்கு புதியது இல்லை. ஆனா அவங்க எதிர்கொண்டது மனிதன் எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம். 1959 ஜனவரி மாதம் இந்த குழு யுரல் மலைகளுக்கு பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு தீர்மானிச்சாங்க. அவங்க நோக்கம் சாதாரணது, ஒரு கடினமான மலை பயணத்தை வெற்றிகரமா முடிக்கணும். அவ்வளவுதான் அவங்களோட பயணம். ஆனா இந்த பயணம் தான் அவங்க வாழ்க்கையில கடைசி பயணமா மாறும் அப்படின்னு அங்க இருந்த யாருக்குமே தெரியல. பிப்ரவரி 1ஆம் தேதி அவங்க கோலாட் சியாக்கல் என்ற பகுதியில முகாமிட்டாங்க. இந்த மலைக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் டெட் மவுண்டைன், அதாவது மரண மலை. அந்த பெயர் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க அதை பொருட்படுத்தவே இல்லை. அன்னைக்கு இரவு ஏதோ ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதோட விளைவுகள் மிகவும் பயங்கரமானதா இருந்துச்சு. அடுத்த சில வாரங்களுக்கு அந்த குழுவிடம் இருந்து எந்த தொடர்புமே வரல. யாராலையும் அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியல. அவங்க திரும்பி வராததால ஒரு தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பல நாட்கள் தேடிய பிறகு அவங்க முகாமிட்டு இருந்த இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அங்க அவங்க கண்ட காட்சி அனைவரையும் அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. அவங்க கூடாரம் உள்ளிருந்து கிழிக்கப்பட்டிருந்துச்சு. இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருவர் வெளியே வர வேணும்னா கூடாரத்து வாயிலாக வரலாம், அதாவது கூடாரத்தோட கதவை ஓபன் பண்ணி வரலாம். ஆனா இங்கு அவங்க பயத்துல உடனே வெளியேற வேண்டிய நிலை இருந்ததுனால அவங்க கூடாரத்தை கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்திருக்காங்க. அதிலும் அதிகமாக அதிர்ச்சி அளித்தது என்னன்னா, அவங்களோட காலணிகள், ஆடைகள் எல்லாம் கூடாரத்து உள்ளுக்கையே இருந்துச்சு. அவங்க பனி நிறைந்த அந்த கடும் குளிரில எப்படி அவங்க காலில் செருப்பு இல்லாமலையும் சில பேர் அரை ஆடையுடனும் எப்படி வெளியே ஓடி இருப்பாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியா எழுந்துச்சு. அதற்கான பதில் யாரிடமும் இல்லை. பிறகு தேடுதல் குழுவினர் உடல்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. முதல் 2 உடல்கள் கூடாரத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மரத்தின் கீழ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவங்க இருவரும் பனியில உறைந்து இருந்தாங்க. அவங்க தீயேற்ற முயற்சி செய்த தடயங்களும் அந்த இடத்துல இருந்துச்சு. அதற்கு அருகில இன்னும் சில உடல்கள் கிடந்துச்சு. அவங்க எல்லாரும் குளிரால இறந்து போல தெரிஞ்சிச்சு. ஆனா கடைசியா கண்டுபிடிக்கப்பட்ட 4 உடல்கள் இந்த சம்பவத்தை முழுக்க மர்மமா மாற்றி. அவங்க இறந்ததுக்கான காயங்கள் ஒரு சாதாரணமானதா இல்லை. ஒருவரோட மார்பெலும்புகள் கடுமையாக உடைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னொருத்தரோட தலையெலும்பு உடைக்கப்பட்டிருந்துச்சு. ஒருவரோட நாக்கு காணாமலேயே போயிருந்துச்சு. சிலரோட கண்களும் அந்த இடத்துல இல்லை. இவை எல்லாமே ஒரு சாதாரண விபத்தால் ஏற்படல அப்படிங்கிறத முடிவு பண்ணி. அதிலும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காயங்கள் எல்லாமே வெளிப்புறத்திலிருந்து உருவாகல. அதாவது உடலுக்குள்ள மட்டும்தான் டேமேஜ் இருந்துச்சே தவிர அவங்களோட உடலுக்கு வெளியில எந்த ஒரு டேமேஜும் இல்லை. எல்லாமே நார்மலாகவே இருந்துச்சு. இது எப்படி சாத்தியமாகும்? மேலும் சில உடைகள்ல கதிரியக்க பாதிப்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இது எல்லாம் சேர்ந்து இந்த சம்பவத்தை உலகின் மிகப்பெரிய மர்மங்களில ஒன்றாக மாற்றுச்சு.
அதற்கு பிறகு பல தியரிஸ் வந்துச்சு. முதலாவது தியரி என்னன்னா, பனிச்சரிவு வந்திருக்கலாம். அது நடந்ததால இவங்க அவசரப்பட்டு வெளியில போவதற்காக கூடாரத்தை கிழிச்சுக்கிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த இடத்துல பனிச்சரிவு வந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. இரண்டாவது தியரி என்னன்னா, ராணுவ சோதனை. அதாவது ரஷ்ய ராணுவம் ரகசியமா ஏதோ ஆயுத சோதனை செய்திருக்கலாம், அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதற்கும் சில ஆதாரங்கள் இருந்தாலும் உறுதியான நிரூபணம் எதுவுமே கொடுக்கப்படலை. மூன்றாவது அமானுஷ்ய சக்திகள், யூஎஃப்ஓ, ஏலியன் அல்லது அன்னோன் எனர்ஜி. இது கொஞ்சம் ஓவர் தியரி போல தான் இருக்கும். ஆனாலும் இந்த சம்பவத்துக்கு விசித்திரமான காரணமாக இதையும் பலர் நம்பினாங்க. நான்காவதா இன்ஃப்ரா சவுண்ட் எஃபெக்ட். அதாவது காற்றின் ஒளி மனித மனதை பாதிக்கும், அதனால பயம், பேனிக்கு கிரியேட் பண்ணி அவங்க கண்ட்ரோல் இல்லாம ஓட வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த தியரி மட்டும் கொஞ்சம் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இவற்றில் எந்த தியரியும் முழுமையாக இந்த மர்மத்தை தீர்க்கவே இல்லை. இன்று வரை பல கேள்விகள் இனியும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க ஏன் கூடாரத்தை கிழித்துட்டு போனாங்க? ஏன் அரையுடன் அவ்வளவு பெரிய குளிர் பிரதேசத்துல அவங்க வெளியில ஓடி போனாங்க? அந்த விசித்திரமான காயங்கள் எப்படி ஏற்பட்டுச்சு? இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. டயாட்லோ பாஸ் சம்பவம் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுது. எல்லா விஷயங்களுக்கும் மனிதன் பதில் கண்டுபிடிக்க முடியாது. சில மர்மங்கள் அப்படியே மர்மமாகவே தான் இருக்கும். அந்த 9 பேரின் கதையும் அப்படிப்பட்ட ஒரு மர்மம் தான். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த 9 பேரை தவிர வேற யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாத ஒரு மர்மமாகவே இருந்தது. நான் உங்களை விட்டு கிளம்புறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.